இன்று காலை திடீரென உலகம் முழுவதும் யூடியூப் தளம் சுமார் 40 நிமிடங்கள் முடங்கியது. இதனால் வீடியோக்களை பார்க்க முடியாமல் 500 மில்லியன் இந்திய பயனர்கள் உட்பட உலக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தற்போது இந்த பிரச்சினை சீர் செய்யப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. சேலத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போதைய அரசு குறித்து காரசாரமாக பேசினார். இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் போல வர நினைப்பது வெறும் கனவு என பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வான டிஇடி தேர்விற்கு இன்று பிப்ரவரி 18 முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தகுதியுள்ள ஆசிரியர்கள் உடனே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு ரூபாய் 960 வரை சரிந்துள்ளதால் நகை வாங்குமோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். அதே சமயம் வெள்ளி விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது செருப்பு வீசப்பட்டதாக பரவும் புகைப்படம் முற்றிலும் போலியானது என தெரியவந்துள்ளது. இதுபோன்ற போலிச் செய்திகளை பகிர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.